அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திராவிட மாடல் நாயகன் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அவர்கள் குடும்பத்தில் அவர்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை, இன்னல்களை மனதில் வைத்து விபத்தில் உயிரிழக்கும் கழக உறுப்பினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய நீடாமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள கப்பலுடையான் ஊராட்சி பகுதியை சார்ந்த ஒன்றிய கழக துணை செயலாளரின் மகன் விபத்தில் இறந்ததை முன்னிட்டு அவரது துணைவியாருக்கும் அவரது குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இன்று 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கழக தலைவர் அவர்களிடம் வழங்கியுள்ளார்கள். இது போன்ற ஏழை எளிய தொண்டர்களை பற்றியும் அல்லும் பகலும் சிந்தித்து கொண்டுள்ள ஒரே தலைவர் திராவிட மாடல் நாயகன் தளபதி என்பதை தெரிவித்து, இந்த அளவிற்கு தொண்டர்களை காக்கும் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதையும் பெருமையோடு பதிவு செய்யும். தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கழகத்திற்காக உழைத்து விபத்திலே மரணமடைந்தால் அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடலூர் மேற்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றியத்தில் பெரிய கோயில் குப்பம் என்கின்ற கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் அன்புசாமி என்பவர் பெற்றுக்கொண்டிருந்த போது விபத்தில் மரணமடைந்து விட்டார். ஆகவே அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக வேண்டி அவருடைய துணைவியார் சரணி அவருக்கு ரூபாய் 10 லட்சத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கிறார்கள். குடும்பத்தின் சார்பிலும் கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பிலும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவோடு நன்றியை தெரிவித்துள்ளோம். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் நந்திவரம் குருவாஞ்சேரி நகரம் ராம் பிரசாத் வார்டு செயலாளராக இருந்தார். சமீபத்தில் சாலை விபத்தில் மரணம் அடைந்துட்டார். அவருடைய மனைவி இவங்க லாவண்யா, அவருடைய மகன் இவங்க. கழக தலைவர் அவர்கள் சமீபத்தில் இந்த பொதுக்குழுவில் சொல்லியிருந்தாங்க, கழகத்தில் யார் இந்த மாதிரி விபத்தில் மரணம் அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு கழகம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்க ராம் பிரசாத் அண்ணன் குடும்பத்தை அழைத்து ஆறுதல் சொல்லி கழகம் என்னைக்கும் உங்க கூட துணையாக இருக்கும்ன்ற ஆறுதல் சொல்லி பசங்களை நல்லா படிக்கணுன்ற அறிவுரை சொல்லி அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியிருக்கிறாரு. எங்களோட எங்கள் மாவட்ட செயலாளர் தாம அன்பரசன் அவர்களும் வந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நந்திவரம் குருவாஞ்சேரி நகரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.